நம்ம நீதியை குறித்து இன்னைக்கு தியானிக்கலாம். என்னன்னா ஆண்டவர் நீதி விரும்புகிற தேவன். நமக்கு தெரியும் அவரு நீதி உள்ளவர். நம்மையும் நீதியாய் நடக்க அவர் விரும்புகிறார். அவர் சொல்றார் நீதியை பின்பற்றுவாயாக. அந்த உபாகமும் 16வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, நீ இந்த பூமியை சுதந்திரிக்கும்படி நீதியை பின்பற்று. அப்புறம் நம்ம நீதிக்கு தக்கதாக பதிலளித்தார் அப்படின்னு இருக்கு. நீதியை பத்தி நமக்கு நிறைய வசனங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அவர் நீதி உள்ளவர். அதே மாதிரி நம்மளுடைய நீதிக்கு தக்கதாக செய்கிறவர். அதுவும் நமக்கு தெரியும், வேதத்துல நிறைய சம்பவங்களை பார்த்திருக்கோம். இன்னும் அவர் சொல்லியிருக்காரு, நீதியை உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் அப்படின்னு. அப்ப நம்ம நீதி மேல அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். நீதி அப்படின்றது நம்ம மறைமுகமா நம்ம ஒருத்தருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி நினைச்சா கூட அது சில அதாவது வெளியே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனாலும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சில நேரங்கள்ல ஆண்டவருக்குன்னு நம்ம வைராக்கியமா இருப்போம், உண்மையா இருப்போம்னு நினைப்போம். உலகம் நம்மள அது நிமித்தம் பகைக்கலாம். அப்படி இருந்தாலும் இது ஆண்டவருக்கு பிடிக்காது, நான் இப்படிதான் செய்வேன், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருந்தோம்னா அதை கர்த்தர் பார்த்து அதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். அதுதான் அவரு இந்த நம்ம நீதியை வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நீதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், நீதியாய் நடப்பதை எதிர்பார்க்கிறார். நீ நீதியாய் நடக்கணும் அப்படின்றாரு, நீதிமான்களா இருக்கணும்னு சொல்றாரு, நிறைய வார்த்தையை சொல்றாரு. இன்னைக்கு நம்ம அந்த நீதியை குறித்து எது நீதி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீதி எல்லாம் நம்ம ஒரு நாள்ல தியானிக்க முடியாது. ஒரு சில சம்பவங்களை எதை ஆண்டவர் நீதியா நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். நீதின்றது அவருக்கு பிரியமா வாழ்றது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது, எல்லாமே நீதிதான். அப்ப இப்ப ஒரு சிலது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கத நம்ம தியானிக்கலாம். முதலாவது ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1 நிமிஷம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது ஆதியாகமும் 7:6 மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இடங்கள்ல அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஆபிரகாமை குறித்து. ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம், கலாத்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். அதாவது நான் வாசிச்சிருந்தேன். ஆதியாகமும் 7:6 சொல்லியிருக்கு, ஆபிரகாம் அதே நான் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ரோமர்ல பாருங்க, ரோமர் 4வது அதிகாரம் 22வது வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமை குறித்து எழுதியிருக்கு. ஆகையால் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அப்ப இதுல நம்ம எப்படி நிறைய கலாத்தியர் 3:6 இருக்கு, யாக்கோபு 2:23 இருக்கு. இது எல்லாம் எதை குறித்து எழுதியிருக்கு? விசுவாசத்தை குறித்து. ஆபிரகாமை பத்தி நமக்கு தெரியும். ஆபிரகாமை ஆண்டவர் வாக்கு பண்ணார், அவனை புறஜாதியா இருந்தவனை அவனை கர்த்தர் அழைத்தார் பேர் சொல்லி. அவன் அப்படியே கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். அவருக்கு குழந்தை இல்லாத நேரத்துல அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், உன் சந்ததி பெருக செய்வேன், கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. அதை அவன் விசுவாசித்தான். அதுக்கிடையில சில தடுமாற்றங்கள் இருந்தா கூட ஆண்டவர் சொன்னபடி ஈசாக்கை கொடுத்த போது
அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், அதை நிறைவேற்றினார், ஈசாக்கை கொடுத்தார். இப்போ அவனை பலியிடு ஈசாக்கே அப்படின்றாரு. அப்ப அது இவ்வளவு பெரிய சோதனை பாருங்க, நமக்கு முடியுமா? நம்மளாலலாம் கொண்டு போய் பலியிடு அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் அதாவது ஒரே ஒரு மகன், அது எவ்வளவோ தவம் இருந்து பெத்த மாதிரி பெத்த பிள்ளை, அதை கொண்டு போய் ஆண்டவர் வந்து நீ ஈசாக்கு இந்த இடத்துல பலியிடு அப்படின்னு சொல்லும்போது அவன் இதை பத்தி யோசிக்கவே இல்லை. மகனை கூட்டிட்டு போறான். அப்ப போகும்போது பாருங்க, எவ்வளவு வேதனையான சம்பவம். மகன் கேட்கான், அப்பா கத்தி இருக்குது, விறகு இருக்கு, ஆட்டை காணுமே அப்படின்னு. அப்பவும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதான் அவன் விசுவாசம். அதான் ஆண்டவர் கனப்படுத்தினார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் அந்த கேட்ட மகனை கெட்டியன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணினாரு. ஒருவேளை அவன் என்ன கொன்னா கூட ஆண்டவருக்கு திரும்ப உயிரோடு எழுப்ப முடியும். அது ஏதோ ஒண்ணு ஆண்டவர் செய்வார். அப்படி ஒரு கண்மூடித்தனமான விசுவாசம். அந்த விசுவாசம் நீதியாய் எண்ணப்பட்டதாம். அந்த விசுவாசத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசத்தை குறித்து நிறைய எழுதியிருக்கு. அது எபிரேயர் 11வது அதிகாரத்துல எல்லா விசுவாசத்தை குறித்து எழுதியிருக்கு. அதே மாதிரி ஆவியின் வரங்கள், ஆவியின் கனி, ரெண்டுலயும் வர்ற ஒரே குணம் வந்து விசுவாசம் தான். ரெண்டுலயும் இருக்கு விசுவாசம். விசுவாசியாதது பாவம், விசுவாசிக்காட்ட அது பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் விசுவாசியாமல் தேவனுக்கு பிரியம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்படி விசுவாசத்தை குறித்து நமக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள்ல போட்டிருக்கு. அப்ப அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அந்த விசுவாசத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசத்தை கர்த்தர் நீதியாக எண்ணுகிறார். கண்ணை மூடிக்கிட்டு நம்ம விசுவாசிக்கணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த அதான் ஆபிரகாம் செய்தார். நமக்கு தெரியும். கொண்டு கொல்ல போறார் மகனை கொண்டு, கத்தி எடுத்து வாங்கிட்டார். ஆண்டவருடைய வார்த்தை வரும் வரை அவரு யோசிக்கல, தாமதிக்கல. அந்த பலியிடத்துக்கு தயாரா நிக்காரு. இதான் ஆண்டவர் வந்து ஆண்டவரையே சந்தோஷப்படுத்தின, நீ நீ நேசிக்கிறேன்றதை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி சந்தோஷப்படுத்தின ஒரு சம்பவம். இது போல நம்ம வாழ்க்கையிலையும் விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம விசுவாசத்துல எப்படி இருக்கோம்? அதாவது விசுவாசிக்கோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனுஷனை பார்த்துக்கிட்டு அங்க ஓடிக்கிட்டு அப்படி இருக்கோமா, அல்லது உறுதியா விசுவாசத்துல காத்திருக்கோமா அப்படின்னு கர்த்தர் நம்மள சோதிப்பார். நம்ம விசுவாசத்தை சோதிப்பார். அது நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அது நீதியா எண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி கர்த்தருடைய பார்வைக்கு அது நீதியாயிரும். என் வாழ்க்கையில நடந்த ஒரு சாட்சி சொல்லலாம்னு நினைக்கிறேன். என் பையனுக்கு 8 வயசுல டாக்டர் எல்லாம் கைவிட்டாங்க, இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே டாக்டர் சொன்ன மாதிரி நடந்தது. உடம்பு ஃபுல்லா கொப்பளம். இது ஆல்பத்தை எடுத்து காட்டினார். இது லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு தான் வரும். இது வந்து ஒரே ஒரு மாத்திரைக்கு தான் சுகமாகும். அந்த மாத்திரையும் பெரியவங்களுக்கே ஒரு நாளைக்கு 1 தான் கொடுக்கலாம். ஆனா இவனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால நிறைய கொடுக்கணும். இது நிறைய கொடுத்தா அந்த மாத்திரையே அவனை கொன்றும் தொடர்ந்து கொடுத்தோம்னா. இல்ல மாத்திரையை குறைச்சோம்னா அந்த புண்ணு ஆறுனாலும் நம்ம ஆறுன பிறகு குறைச்சா கூட மாத்திரையை குறைக்க குறைக்க அந்த தழும்புல இருந்து திரும்ப கொப்பளம் வரும். அதனால இவன் பழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நடந்தது. ஒரு நாளைக்கு 8 மாத்திரை கொடுத்தாரு. காலையில் 4, சாயங்காலம் 4, வைசோலின் அப்படின்னு ஒரு மாத்திரை. அது மட்டும் 8. அது போக சைடு எஃபெக்ட் இல்லாம இருக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக், சத்து மாத்திரைன்னு நிறைய மாத்திரைகள். அதுல இது மட்டும் 8 மாத்திரை கொடுத்தோம். அதுல புண்ணு ஆறிச்சு. ஆனா அதை திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சோம். ஒரு 6 மாத்திரையாக்கி வீட்டுக்கு அனுப்புறாரு. வீட்டுக்கு வந்து நான் போன் பண்ணி கேட்கணும். கேட்டு ஒரு அரை மாத்திரையை குறைக்க சொல்லுவாரு. மறுநாள் காலையில கூட்டிட்டு போனோம். நான் அது ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு அங்க தூத்துக்குடியில அந்த ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அங்க இருக்க இடத்துல இருந்து அங்க இருக்கு. அங்க கூட்டு போவேன். கூட்டு போனோடனே ஃபுல்லா தேடி பார்த்துட்டு, சரி ஆண்டவர் கிருபையில வரல புதுசா, ஒரு 3 நாளைக்கு இதே மாதிரி கொடுங்கன்னுவாரு. 3 நாள் கழிச்சு திருப்பி நான் போன் பண்ணி கேட்டு அரை மாத்திரையை குறைச்சிட்டு திரும்ப கூட்டு போகணும். இப்படியே அரை மாத்திரையா 3 நாளைக்கு ஒரு தடவை குறைச்சி ஒரு 4.5 மாத்திரையில இருந்து 4 குறைச்சோம். ஒரு நாள் பார்த்தா மறுநாள் காலையிலே ஒரு 10 இடத்துல கொப்பளம் வந்துச்சு, பெருசு பெருசா. உடனே என்ன கொண்டு அட்மிட் பண்ணுங்கன்னாரு. அதுக்கு முன்னால மாத்திரை கொடுத்துட்டு இருக்கும்போது நல்ல குண்டாயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது. அப்ப டாக்டர் ரவுண்ட்ஸ்க்கு வந்துட்டு சொன்னாரு, ஏமா அவன் வீங்கிட்டான், அந்த மாத்திரை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னும் ரொம்ப நாளைக்கு ஓடாது, கொஞ்ச நாள் தான் இருப்பான், இறந்துருவான் அப்படின்னாரு. அப்ப அந்த மாத்திரையால பாதிப்பு வந்துட்டு, மாத்திரை குறைச்சதுனாலையும் திரும்ப கொப்பளம் வந்ததை பார்த்துட்டேன்.
அவர் டாக்டர் சொன்ன மாதிரியே நடந்தது. அந்த சூழ்நிலையில நான் வந்து உடனே டாக்டர் இனிமே கொண்டு அட்மிட் பண்ணுங்க. இனிமே அந்த நான் திரும்ப கொப்பளம் வந்த உடனே இனிமே வீட்டுல வச்சு மாத்திரையை கூட்ட முடியாது, அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாரு திரும்பவும். அப்போ அன்னைக்கு மறுநாள் இங்க எங்க சர்ச்சில் உபாச கூட்டம். உபாச கூட்டம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் ஞாயிறு, அதாவது சனிக்கிழமை உபாச கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு, அது வரைக்கும் ஆண்டவர் பாத்துக்குவாரு அப்படின்னு நம்பி அப்படின்னு சொல்லிட்டு உபாச கூட்டத்துக்கு வந்துட்டேன். அந்த உபாச கூட்டத்துல இருந்து அழுது ஜெபிச்சேன். அதுக்கு முன்னாலேயுமே நான் என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே பைபிள் உள்ளதெல்லாம் நம்புறேன், செத்தவங்க எல்லாம் உயிரோட எழுப்பியிருக்கீங்க, அதை நம்புறேன். அதே மாதிரி என் பிள்ளைக்கும் சுகம் வேணும். இப்போ அந்த அற்புதம் எனக்கு நடக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணேன். இது 2வது கொப்பளம் வர்றதுக்கெல்லாம் முன்னால ஆண்டவர் வந்து இந்த டாக்டர் வந்து அவன் பிழைக்க மாட்டான் வீங்கிட்டான்னு சொன்னானே, ரொம்ப அழுது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து ஒன்னொன்னா கேட்டேன். அப்ப நான் சர்ச்சுக்கு வந்த புதுசு, எனக்கு தெரிஞ்சது சொல்லி நான் வெள்ளை சேலை கட்டணுமா, நான் நகையை கலத்தணுமா, அப்படி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கேட்கும்போது நான் அவனை ஊழியத்துக்கு விடணுமா அப்படின்னு கேட்கும்போது ஊழியத்துக்கு விடணும் சொல்லும்போது என் மனசுல ஒரு நிம்மதி. அப்ப ஆண்டவர் ஊழியத்துக்கு விட சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு சமாதானம் கிடைச்சது. அப்புறம் ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினார். ஒரு புக்கு, ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கை வரலாறு, அவரை அவங்க அம்மா சாக கிடக்கும்போது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அதனால ஆண்டவர் சுகம் கொடுத்தார் அப்படின்ற புக்கு என் கையில ஆச்சரியமா சம்மந்தமே இல்லாம என் கையில வந்து கிடைச்சது. அதை வாசிக்க வச்சாரு ஆண்டவர். அதனால அவர் இன்னும் உறுதிப்படுத்தினார் ஊழியத்துக்கு விடணும்ன்றதை நான் இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் உறுதிப்படுத்துறாரு. அதை வந்து புக்கை நம்ம கையில கிடைக்க வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது நடக்குது. திரும்ப டாக்டர் சொன்ன மாதிரி மாத்திரையை குறைச்ச உடனே கொப்பளம் வருது. உடனே நான் அந்த உபாச கூடத்துல உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணுவேன். இயேசுப்பா, நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன், என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க, எப்படியாவது அவனுக்கு உயிரத்தாங்க அப்படின்னு அழும்போது ஆண்டவர் வந்து என் இருதயத்துல இருந்து ஒரு சவுண்ட் வருது, எனக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் வருது. ஆனா அது ஏன் சத்தம் இல்லை, என்னன்னா மாத்திரை துற போடு அப்படின்னு. ஐயோ, அரை மாத்திரை குறைச்சதுக்கு இப்போ வந்துச்சே திரும்ப, நான் எப்படி துற போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அழுறேன். திரும்ப ஆண்டவர் சொல்றேன், திரும்ப அந்த வார்த்தை சத்தம் கேட்கு, மாத்திரை துற போடு. அப்படி 3 தடவை கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் இது ஆண்டவர் வார்த்தை தான் அப்படின்னு முதல்ல நம்பினேன். அதுக்கப்புறம் அந்த மாத்திரையை நிறுத்து, அதுவும் அடுத்து சாட்சி நேரம் வந்துச்சு உபவாச கூட்டத்துல. அதுல ஒரு சக்தி, நீ போ போ சொல்லு சொல்லு அப்படின்னு என்னைய நெருக்குது. நான் என்ன சொல்ல முடியும், ஆஸ்பத்திரியில இருந்து வந்து சுகமாயிட்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ திரும்ப கொப்பளம் வந்திருக்கு, இதை போய் நான் எப்படி சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கேன். ஆனால் என்னால சொல்லாம போகாம இருக்க முடியல. அப்புறம் போய் சொன்னேன், என் பையன் ஆண்டவர் பேசுறாரு, மாத்திரையை துறப்பட சொல்லு, அதனால நான் மாத்திரையை துறப்பட போறேன், எல்லாரும் ஜெபிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆண்டவர் ஒரு 3 நாள் கழிச்சுதான் ஜெபமாக்க போறாரு, மாத்திரை நிறுத்தின பிறகு. அதுக்குள்ள நான் மட்டும் முடிவு பண்ணேன்னா ஒருவேளை பயந்து போய் மாத்திரையை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் எல்லாரும் முன்னாலையும் அதை அறிவிக்க வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சேன், அப்படின்னு தெரிஞ்சது. அதே மாதிரி நான் மாத்திரை தூக்கி ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தேன் கேரி பேக்ல, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணேன். பகல்ல பாஸ்டர் வீட்டுக்கு போவேன், எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நைட்டு வீட்டுல உட்காந்து நான் மட்டும் முழங்கால் போட்டு அழுது ஜெபம் பண்ணுவேன், இயேசுப்பா பிள்ளைக்கு வீரத்தாங்க அப்படின்னு. பார்த்தா 3வது நாள் ஆச்சரியமா ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது எனக்கு. நடுராத்திரியில போய் பார்த்தா நான் படுத்து தூங்கிட்டேன் பயந்து போய். மறுநாள் காலையில பார்த்தா கொப்பளம் ஒன்னையும் காணும். அதுக்கு முன்னால வந்து மருந்துல சுமாறதெல்லாம் உடஞ்சி ரத்தமும் சலமும் ஆகி புண்ணாகி அப்புறம் தான் ஆறும். ஆனா இந்த தடவை லாஸ்டா ஆண்டவர் சுகமாக்கும் போது அப்படியே காணாம போயிட்டு, அந்த வந்த கொப்பளங்கள் அப்படியே இல்லாம போயிட்டு, காலையில பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு பெரிய அதிசயமா ஆண்டவர் சுகம் தந்தாரு பாருங்க. ஆஹ் இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு 33 வயசு ஆகுது அவனுக்கு. அவன் தான் இன்னைக்கு பேச வேண்டியது, பிரபு தெரியும், திங்கட்கிழமெல்லாம் பேசுவான். அவனை கத்தர் ஊழியத்துல பயன்படுத்துறார். இன்னைக்கு வரைக்கும் அவன் மருத்துவத்துறை, அவன் வாழ்றது மருத்துவத்துறைக்கு ஒரு சவால். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த விசுவாசம், மாத்திரையை தூர போடுறது வந்து ரொம்ப ஆபத்தான காரியம் அன்னைக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட அந்த மாத்திரையை தூர போட்டேன். அந்த விசுவாசத்தை கத்தர் தந்தார் எனக்கு. அந்த விசுவாசத்தை கத்தர் கனப்படுத்தினார். அந்த நம்பிக்கை நான் தூர போட்டதை கனப்படுத்தி அவன் உயிரோட பாதுகாத்தார்.
எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப நம்ம விசுவாசத்தை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நம்மகிட்ட விசுவாசம் குறைவா இருந்தா கூட நம்ம கேட்கலாம். வேதத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பன் கேட்கறது. உடனே ஆண்டவர் அதை நீக்கி விசுவாசத்தை கொடுக்கிறார். ஏன்னா விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறவர் அவர், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் அப்படின்னு வாசிக்கிறோம். அதனால நம்ம விசுவாசத்தை அவர் நம்மகிட்ட அவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நம்ம விசுவாசிப்பது ரொம்ப அவசியம். விசுவாசியாமல் இருப்பது பாவம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த விசுவாசம் நீதியாய் வரை எண்ணப்படுது அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த விசுவாசத்தை நம்ம எல்லாரும் நம்ம ஆண்டவருடைய வல்லமையை அற்பமா எண்ணக்கூடாது. ஆண்டவரால எல்லாம் முடியும். நம்ம அவிசுவாசத்தினாலும் போட்டிருக்கு மத்தேயு 13வது அதிகாரம் கடைசி வசனத்துல, அவருடைய ஊர்ல அவர்களுடைய அவிசுவாசத்தினால் அவரு அற்புதங்களை செய்ய முடியாமல் போயிற்று அப்படின்னு. அவருக்கு அற்புதம் செய்ய முடியாம கிடையாது, விசுவாசம் இருக்கணும். அப்பதான் அவர் அற்புதம் செய்ய முடியும். அவிசுவாசத்தினால அற்புதம் செய்ய முடியாம போயிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல விசுவாசம் ஒரு நீதியாக எண்ணப்படுகிறது. அதனால நம்ம விசுவாசத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த விசுவாசம் ஒரு நீதி. எந்த சூழ்நிலையிலும் நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. ஏன்னா ஆண்டவரால எல்லாம் முடியும். அந்த விசுவாசம் ஆபிரகாம் விசுவாசித்தான் அது நீதியாக எண்ணப்பட்டது. இந்த மாதிரி நம்மளும் விசுவாசம் இல்லாட்டாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். வருஷம் சொல்றது நமக்கு தெரியும். கடவுளோட விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது பெயரும் இருக்காரு. அது ஜீவனுள்ள வார்த்தை, அது பொய் சொல்லாது. அவ்வளவு பெரிய வல்லமையும் இந்த விசுவாசத்துக்கு கர்த்தர் தந்திருக்காரு. அப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அது நீதி அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா சங்கீதம் 106 106வது சங்கீதம் 30-31 பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம். சங்கீதம் 106 நான் வாசிக்கிறேன். 30-31. அப்பொழுது பினேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். அதாவது முந்தின வருஷத்துல போட்டிருக்கு, தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டினார்கள், ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. அப்பொழுது பினேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தலைமுறை தலைமுறையா நீதியா எண்ணப்பட்டதான். அவன் என்ன செய்தான் அப்படின்னா, அந்த பாவத்தை எதிர்த்து ஒரு நியாயம் செய்தான். அது ஆண்டவருக்கு பிரியமானது, பாவத்தை எதிர்க்கிறது. ஆனா சில நேரங்கள்ல நம்ம பாவத்தை எதிர்க்க தயங்குறோம். நம்ம பாவம் மட்டும் இல்ல, நம்ம கண்ணு முன்னால யாரோ ஒரு பாவம் நடக்கு அப்படின்னா அதை ஆண்டவர் அதை எதுக்கு விரும்புறாரு. அப்ப அதுக்கு சப்போர்ட்டா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு செய்யணும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். பின்ன அவரு பிள்ளையாம சபிக்க சொல்லி அந்த ஒரு ராஜா கேட்டார் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க சொல்லி. அவரால் சபிக்க முடியல, கலத வாயெல்லாம் திறந்து ஆண்டவர் பேச வச்சாரு, அது நமக்கு தெரியும். உடனே இந்த பிள்ளையாம் ஒரு தவறான யோசனைய அந்த எதிரிக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு, எதிரி ராஜாவுக்கு. இவங்க வேசித்தனம் பண்ணா வச்சா இவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு, இவங்களுக்கு சாபம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால மோவாபிய பெண்களை இஸ்ரேலுக்குள்ள அனுப்புனாராம் அந்த பாலக் ராஜா. ஏன்னா இவங்களை வேசித்தனத்துல விழ வைக்கணும் இஸ்ரேல் ஜனங்களை, அப்படி இவங்களை வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்லி. அவ எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. ஆண்டவர் இந்த ஜனங்களை பாதுகாக்கார், ஆசீர்வதிக்கணும்னு நினைக்காரு, சபிக்க விட மாட்டேக்காரு. அவர் சொல்றாரு இஸ்ரேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு. அப்படி ஆசீர்வதிக்கிற ஜனங்களை சபிக்க சொல்லி இந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டாரு இந்த ராஜா. அவரை சபிக்க ஆண்டவர் விடல. அதனால இவர் ஒரு மோசமான யோசனையை சொல்லி கொடுத்து மோவாபிய பெண்களை அனுப்பி, மோவாபிய பெண்களோட இந்த இஸ்ரவேல் வாலிபர்கள், இஸ்ரவேல் உள்ள ஆண்கள் வேசித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கர்த்தருக்கு பெரிய கோபத்தை ஊட்டினது. வேசித்தனம் ஆண்டவருக்கு பிடிக்காது, ரொம்ப கோபம் வரும் ஆண்டவருக்கு, நமக்கு தெரியும். கோபம் ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அதனால அவங்க மத்தியில வாதை வந்தது. அது என்னாகும் 25வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. ஒரு பெரிய வாதை அழிஞ்சு போறாங்க எல்லாரும், அநியாயம் நடக்கு. உடனே அந்த நேரத்துல பாருங்க, இது ஆரோனுடைய வம்சத்துல
வந்த பினேகாஸ், ஆரோனுடைய பேரன் நினைக்கிறேன். ஆமா, ஆரோன் மகன் எலேசர், அவன் மகன் பினேகாஸ் போய் ஆண்டவருக்கென்று பக்தி வைராக்கியம் உண்டு அப்படின்னு அதுல எழுதியிருக்கும். அவனால தாங்க முடியல ஆண்டவர் விரோதமா அந்த ஜனங்கள் பாவம் செய்யறத. உடனே அவன் என்ன பண்ணான், பக்தி வைராக்கியம் வைராக்கியம் கொண்டு போய் அந்த ஈட்டியை எடுத்து அந்த பாவம் செய்யறவங்கள போய் அப்படியே உருவ குத்திட்டான். குத்துன உடனே குத்தி கொண்டுட்டான். அதுல உடனே வாதை நிறுத்தப்பட்டது. அது மட்டும் இல்ல, தலைமுறை தலைமுறையாய் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆண்டவர் வந்து என்ன செய்ய தெரியாம அந்த பாவத்தை குறித்து கோவப்படுறாரு, எல்லாரையும் கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்றாரு, மோசைக்கு கட்டளையிடுறாரு. அப்படி பயங்கரமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல பினேகாஸ் பக்தி வைராக்கியம் கொண்டு அவன் தாங்க முடியல, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் கொள்றான். இந்த பாவத்தை ஆண்டவர் வருத்தப்படுற பாவத்தை இவங்க செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்தி வைராக்கியத்தோட அல்லது கோபத்தோட போய் கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை இவன் செய்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னால பாவம் நடக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளால முடிஞ்சத நம்ம போய் சொல்லி தடுத்து நிறுத்தலாம், அல்லது அவங்களுக்கு சொல்ல முடியாத இடம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சூழ்நிலையில அவங்களுக்காக ஜெபிக்கலாம். அந்த பாவத்துக்காக நம்ம ரொம்ப வைராக்கியத்தோட ஜெபம் பண்ணலாம். ஏதோ ஒண்ணு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு வசனத்தை ஆண்டவர் இப்போ ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. ஞாபகப்படுத்துறதுனால அதை வாசிக்கிறேன். எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கும். எசேக்கியேல் 9வது அதிகாரத்துல அதுல சொல்றாரு, 4வது வசனத்துல கர்த்தர் அவனை நோக்கி, தூதரை நோக்கி சொல்றாரு, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷனின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். யார் யாரெல்லாம் அந்த பாவங்களை பார்த்து அருவருப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகுறாங்களோ அந்த மனுஷர் நெற்றிகள்ல அடையாளம் போடு அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனத்துல சொல்றாரு, நீங்க வந்து நகரமெங்கும் 5, 6ல உருவ போய் வெட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க உங்க கண் தப்போடக்கூடாது, எல்லாரையும் வெட்டுங்க, முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகள் யாரா இருந்தாலும் சரி சங்கைத்து கொன்று போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதீருங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்குன்னா அதுதான் நம்ம பெருமூச்சு விட்டு அழுகிறவங்க, பாவத்து நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவங்கள மேலதான் நெற்றியில அடையாளம் போட்டிருக்கு. அந்த அடையாளம் போட்டிருக்கவங்கள ஒண்ணும் செய்யாதீங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. இது எங்க தொடங்கணும்னா பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப ஆண்டவர் வந்து இந்த பாவத்து நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவங்க நெற்றியில அடையாளம் போட்டு அவங்கள கொல்லாம விட்டுருங்க அப்படின்றாரு. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அப்ப நம்மகிட்டயும் எதிர்பார்க்கிறார், பாவத்தை நம்ம தடுத்து நிறுத்தணும். ஒண்ணு நம்ம அப்படியே ஈட்டி எடுத்து இந்த காலத்துல அப்படி எல்லாம் போய் குத்திர முடியாது, பிணைகாசம் மாதிரி. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த பாவத்தை குறித்து நம்ம பெருமூச்சு விட்டு அழணுமா, அவங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வந்து நிச்சயமா அவங்கள ஒரு நாள்ல மனம் திரும்ப செய்வார், அந்த பாவத்தை வெறுத்து விட செய்வார். குடிவெறியில கிடந்து அலையிறாங்க, குடிச்சு அழிஞ்சு போறாங்க, இன்னும் வேசித்தனத்துல கெட்டு கிடக்காங்க, விக்கிரக வழிபாடுகள்ல விழுந்து கிடக்காங்க ஜனங்கள், இன்னும் செல்போன் மூலமா அந்த இன்டர்நெட்ல உள்ள பாவங்கள்ல விழுந்து கிடக்காங்க, செல்போனுக்கு டிவிக்கு இன்டர்நெட் தொழில்நுட்பங்களுக்கு அடிமையா கிடக்காங்க. எவ்வளவோ நம்ம சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. இதுக்காக நம்ம ஜெபிக்காம இருந்தோம்னா உண்மையிலேயே அது நீதியே இல்லை, அது அநீதியாயிரும் கர்த்தருடைய பார்வைக்கு முன்னால. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் அந்த அருவருப்புகளை பார்த்து அழுகிற நெற்றியில அடையாளம் போடு, அவங்கள வெட்டிடாத அப்படிங்க. அப்ப அதே மாதிரி நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு, அந்த பிணைகாச குத்துனவனை பிணைகாசு குத்துனதுனால அது தலைமுறை தலைமுறைக்கு நீதியா எண்ணப்பட்டதாம். அப்ப நம்ம இன்னைக்கு ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நம்ம கதறி அழுது ஜெபிக்கும் போது நம்முடைய தலைமுறைக்கு எல்லாம் ஒரு நீதியை சேர்த்து வைக்கும் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு நீதியாகும். அப்ப முதல்ல விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் நீதியா என்றாரு. 2வது, நம்ம அக்கிரமத்தை எதிர்த்து நிற்கும் போது அந்த பாவத்துக்கு விரோதமா நம்மளால முடிஞ்ச ஜெபமாவது பண்ணும்போது, நம்மளால முடிஞ்சு தடுக்க முடிஞ்சா தடுக்கலாம், அல்லது ஜெபமாவது பண்ணும்போது அது நீதியாக எண்ணப்படும். அந்த நீதியை நம்ம தலைமுறைக்கும், பாருங்க என்ன அழகான வார்த்தை, நம்ம தலைமுறைக்கும் அந்த நீதியை நம்ம சேர்த்து வைக்கலாம். இன்னும் ஒரே ஒரு வசனம் சுருக்கமா பாத்துடலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர்
11:4 பாருங்க. ம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுட பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அதாவது ஆபேல் காயின் காணிக்கை நமக்கு தெரியும். ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். காயினுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல பலிய. அப்போ அது மேன்மையான பலி. ஏன் அவரு ஏற்றுக்கொள்ளலைன்னா ஆபேல் காயினை விட மேன்மையான பலியை செலுத்தினானாம். அதனால அது அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். அது நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப நம்ம இன்னைக்கு ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மையப்படுத்தி நம்ம இன்னைக்கு பலியிடுதெல்லாம் ஆண்டவர் நிறுத்திச்சாரு. அவர் பலியாகி இப்ப நம்மளுடைய பலி என்னன்னா ஸ்தோத்திர பலி. அவருக்கு பலி செலுத்துறது. அப்ப இன்னும் ஒரு இடத்துல போட்டிருக்கும் பலியிடுவதை பார்க்கிலும் நீதி நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். இன்னும் ஸ்தோத்திர பலியிடவன் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறான். நம்ம ஸ்தோத்திர பலியிடணும் கட்டாயம். அதே நேரத்துல நீதி நியாயமும் செய்து கர்த்தருக்கு பலியிடணும். அந்த பலியை பலி அவருக்கு பிரியமானதா இருக்கணும். பிரியமான பலியை செலுத்தும் போது கர்த்தர் அதுல பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம பலியிடுவது அவருக்கு நீதியா இருக்கிறது. சரி, இது இன்னும் நிறைய நீதியை பத்தி வேதத்துல இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு 3 காரியத்தை தியானிச்சிருக்கோம். முதலாவது விசுவாசம். நம்ம விசுவாசத்துல வளரணும். அது நீதின்னு நம்ம பார்க்கோம். அதனால அந்த விசுவாசத்தை நம்மில் வளர்த்து கொள்ள பிரயாசப்படணும், ஜெபிக்கணும் அதுக்காக. 2வது பாவத்தை எதிர்த்து நிற்கணும் அல்லது பாவத்துக்கு எதிராக ஜெபிக்கணும். அது நீதியா என்னப்படுகிறது நம்ம தலைமுறைக்கும். 3வது பலியிடுதல் மேன்மையான பலியை செலுத்தணும். கர்த்தருக்கு உகந்த வாசனையாய் நம்ம பலியை செலுத்தணும். அது அவருக்கு பிரியமானதா இருக்கணும். அவருக்கு பிரியமா வாழ்ந்து பலி செலுத்தும் போது நியாயமாய் நியாயத்தில் செய்து அவருக்கு பலி செலுத்தும் போது அதுல அவர் பிரியப்படுகிறார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்படும். அதனால இந்த 3ஐயும் நம்ம மனசுல வச்சுக்கிடலாம். அஹ் இதுபடி நம்ம வாழுவோம். இந்த நீதியான காரியங்களை நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார். இதுபடி வாழுவோம். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.